எங்க அப்பா ஆரம் தேசியாச்சாரி. அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாம இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க்கிங் தான். நாங்கள் ஸோ எங்க அப்பாவை நல்லா பார்க்கணும்னு நினைச்சோம். ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வந்து ஆயிஷா ஹெல்த் கேர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த ரெஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட மாமா பையன் சத்யநாத் அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர்லாக்காக அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க கூட. நல்ல ஒரு இது எங்க தீபிகா ஸ்மைல் பண்ணிருப்பா. தீபிகா வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த 2 months தான் வந்து அப்பாவை வந்து பார்த்துக்க முடிஞ்சது. ஸோ அதுல அவங்களோட சர்விங் எப்படின்னா, காலையில வந்து ரொம்ப சின்சியர். 8 o'clock 8 o'clock பங்க்சுவல். ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ற செந்தில் சார், கணேஷ் சார் 2 பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி. அதே மாதிரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே தீபிகா வந்து அப்பாவுக்கு பாத் கொடுக்கறதுல இருந்து, அது நாங்கள் எங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறத விட தீபிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல குழந்தை. அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, நாங்க 3 பேர் குழந்தைங்களோட சேர்த்து தீபிகாவையும் நாங்கள் வந்து ஒரு குழந்தையா தான் நினைக்கிறோம். ஸோ இதுல என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டா காலையில வந்து அந்த பாத்திங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து ஆக்சுவலா அந்த நாமம் போடுவார். அந்த நாமத்தை வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை தீபிகா. நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து என்னன்னா, பணத்தை தாண்டி அந்த உள்ளங்கிறது வந்து உண்மையிலே நீங்க பார்க்கணும் யாரா இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கறது, டேப்லெட் கொடுக்கறது, ஒரு தடவை சொன்னா போதும் எங்களோட தீபிகா வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 3 times வந்து பிசியோ கொடுக்கறது, சாப்பாடு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தீபிகா என்ன பண்ற, நான் ஆஃபீஸ்ல இருந்தாலும் தீபிகா என்னப்பா பண்ற அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேனோ அதை நட்சல்ல எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும். என்னப்பா கரெக்ட். ஸோ இது வந்து என்னன்னா, நீங்க இந்த கேர் வந்து எதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப நான் நார்மலா ஒத்துக்க மாட்டேன். ஆனா நானே இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீனியரா இருக்கவங்க, உடம்பு முடியாம இருக்கவங்க, வீட்டுல இருந்து நம்மளால கவனிக்க முடியல, வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆயிஷா ஹெல்த் கேரை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இதுதான். ஸோ நம்மளோட ஆப்சன்ஸ்ல நம்மள மாதிரியே இருக்க ஒரு குழந்தை வந்து நமக்கு சர்வ் பண்றாங்க. குழந்தைங்கிறது வந்து அவங்க நர்ஸ், அந்த ரெஸ்பெக்டும் கொடுத்துட்டு போனாங்க. குழந்தைன்னு சொல்லி அதை நாங்கள் வந்து அதை டிகிரேடும் பண்ணல. நர்ஸ்னா நர்ஸ்க்குன்ற ரெஸ்பான்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம், ரெஸ்பெக்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது நாங்கள் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு.